வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவும் போல் இட்லி தோசை ஊற்றி கொடுக்காம இந்த மாதிரி சேமியாவில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். இது 200 கிராம் அளவு. அளவான தீயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கி போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை இறக்கிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு அதில் இந்த சேமியாவை ஊற்றி வடிகட்டிடலாம். சூடாக இருக்கிற அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் பாத்திரத்தில் வச்சு நார்மலான தண்ணியை ஒரு 2 தரம் ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். 2 தரம் அலசிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் இது உதிரியாக வரும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது. மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வேகணும். மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அளவான தீயில் 1 நிமிஷம் இந்த முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேரட் பீன்ஸை வேக வச்சுருந்தோம். இப்போ இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. லேசாக வெந்திருந்தாலே போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போதும். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதோட நீங்கள் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்தாலும் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். மசாலாவோடு சேர்ந்து சேமியா நல்லா கலந்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டை சேமியாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.